ஹலோ மக்களே! அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்ன பண்றீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி. நான் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போறேன்? என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கேன்னு உங்ககிட்ட நான் அப்டேட் பண்றேன்னு சொல்லியிருந்தேன். உங்ககிட்ட ஷேர் பண்ணாம நான் எதையுமே அப்டேட் பண்ண மாட்டேன். ஷார்ட் வீடியோல சொல்லியிருக்கேன். அது என்னன்னு ஒரு குட்டி கதையோட நம்ம பார்க்கலாம். ஒரு யானை ஒரு குட்டி யானைய ஒரு பாகன் வந்து வளர்த்திட்ருக்காரு. அத வந்து குட்டி யானை இல்லையா? எங்கேயாவது போயிரும்ன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு கயிறோட கட்டி போட்டிருக்காரு. அந்த யானை பெருசாகி வளர்ந்து அப்போவும் அதே கயிறு அது ஒரு சின்ன கயிறில் தான் கட்டி போட்டிருக்காங்க. அந்த வழியா போனவர் ரொம்ப நாளாக போயிட்டு வந்துட்டுருக்காரு. அதை பார்த்துட்டு அந்த பாகன்ட்ட கேட்டிருக்காரு. இவ்வளோ பெரிய யானை அது நினச்சா அந்த கயிறு துண்டு துண்டாக பிச்சு போட்டு போயிடலாம். ஆனால் ஏன் அது போகலை? இன்னும் ஏன் இப்படியே இங்கேயே இருக்குது அப்படின்னு. அந்த பாகன் சொல்கிறாரு, சின்ன குட்டி யானையாக இருக்கும்போது அது எங்கேயாவது போயிடக்கூடாதுன்னு அந்த கயிறை கட்டி போட்டிருந்தேன். அதை அப்போதைக்கு அது அறுக்க முடியாமல் ட்ரை பண்ணி அது முடியல, இது நம்மளால் முடியாதுன்னு மைண்ட் செட் ஆயிடுச்சு. அதனால் அது இப்போ வரைக்குமே நம்மளுக்கு அந்த பலம் கிடையாது. நம்மளால் அந்த கயிற்றை வந்து அறுக்க முடியாதுங்கிற மைண்ட் செட்டை அது உருவாக்கிக்கிச்சு. அதனால தான் அது வந்து எங்கேயும் போகாமல் அந்த கயித்துல கட்டி போட்டதுனால அது அப்படியே நம்மளால் இது முடியாது, இந்த கயிற்று அறுத்து நம்ம எங்கேயும் போக முடியாது அப்படிங்கிற மனநிலைமையில் இப்படியே இருக்குது. இது உண்மை தானேங்க. நான் இந்த கதை இதோட முடியுது. நம்மளும் இதே மாதிரி மனநிலைமையில் தானே நிறைய பேர் இருக்கோம். ஆக்சுவலி நானும் அப்படி தான் இருந்தேன் இவ்வளோ நாளாக. என்ன சொல்கிறது, சேஃப் ஜோன்லேயே இருந்து பழகின பொண்ணு நான் இல்லை. அதை விட்டு வெளியில் வந்துட்டு நிறையா ஒர்க் போயிருக்கேன், எல்லாமே பண்ணியிருக்கேன். ஆனால் ஒரு வருஷமாக சேஃப் ஜோனில் நம்ம இது இருந்துக்கலாம், இதுதான் நம்மளுக்கு நல்லது அப்படின்னே ஒரு லைஃபுக்குள்ளே இருந்துட்டேன். நான் என்னோடய கம்பெனி லைஃப்பை பற்றி தான் ஒர்க் ஓரியன்டாக தான் பேச வந்திருக்கேன் இன்றைக்கி. என்னென்னா, நான் இப்போ முன்னாடி ஒர்க் பண்ண கம்பெனியில் எனக்கு அந்த ஜாப் பிடிக்கல தான். நான் படித்ததுக்கு ஏற்ற ஜாப் இல்லை. அந்த ஒர்க் ஸ்ட்ரக்சரும் எனக்கு பிடிக்கல. ஆனால் என்னோடய ஃபேமிலியோட சுச்சுவேஷனுக்காக நான் போய் தான் ஆகணும். அந்த இடத்துல என்னோடய சேலரிங்கிறது ரொம்ப முக்கியம். ஆனால் ரொம்ப கம்மியான சேலரி தான். நான் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு படித்ததுக்கும் இவ்வளோ நாள் வேலை செஞ்சதுக்கும் உண்டான சம்பளம் அது கிடையாது. அதுக்குண்டான வேலையும் அது இல்லை. இது எல்லாமே எனக்கு தெரியும். இது எல்லாமே எனக்கு டிஸ்டர்ப்டாக தான் இருந்தது. இருந்தாலும் நான் என்னோடய ஃபேமிலிக்காக நான் அங்கே ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன். இப்போது தைரியமாக என்னோடய வேலையை நான் குவிட் பண்ணிட்டேங்க. இன்றைக்கி தான் நான் ரிசைன் லெட்ரு கம்பெனியில் கொடுத்துட்டு வந்திருக்கேன். என்கிட்ட இப்போதைய ஃபினான்ஷியல் நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. இருந்தாலும் யோசிக்காமல் இதை நான் ஃபினான்ஷியல் நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குதுன்னு இப்படியே நான் ஓடிட்டே இருந்தேன்னா என்னால் இதை விட்டு வெளியில் வரவே முடியாது. அடுத்தடுத்து நம்மளுக்கு வந்துகிட்டே தான் இருக்குது. ஏன்னா நம்மலாம் மிடில் கிளாஸ். நம்மளுக்கு பெருசாக ஃபேமிலி பேக்ரவுண்டோ அது மாதிரிலாம் எதுவுமே இல்லை. அதனால் நம்ம ஓடியே தான் ஆகணும். அதனால் இப்போ முடிவு பண்ணேன், நம்ம வெளியில் போகணும். நம்ம படித்ததுக்கு ஏற்ற மாதிரி அதிகப்படியான வேலையாக இல்லாமல் போனாலும் ஏதோ ஒரு படித்ததுக்கு உண்டான வேலை செஞ்சாலும் அதாவது கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். என்னோடய பேஷன் இது கிடையாது. டீச்சிங் தான் என்னோடய பேஷன். ஆனால் நான் அதுக்காக எந்த எஃபர்ட்டுமே போடாமல் இல்லைங்க. எஃபர்ட் போட்டிருக்கேன். கொஞ்சம் எஃபர்ட் போட்டிருக்கேன். போய் ஸ்கூல்லலாம் ஒர்க் பண்ணேன். அந்த சேல்ரி எனக்கு செட் ஆகலை. அந்த ஒர்க்கிங் ஸ்ட்ரக்சரும் எனக்கு தெரியலை. என் மேலே தான் நான் இது பண்ணிக்கணும். ஏன்னா ஸ்கூல் எல்லாமே நல்ல ஸ்கூல் தான், நல்ல என்விரான்மெண்ட் தான். ஆனால் வந்து சில விஷயங்கள் நான் என்ன அப்டேட் பண்ணிக்கலை. தப்பு என் மேலே தான். சில விஷயங்கள் நான் அப்டேட் பண்ணிக்காமல் போனது அதுக்கு காரணம். ஆனால் நான் அதை விட மாட்டேங்க. இப்போதைக்கு நான் இந்த ஜாப்லேருந்து குவிட் பண்ணி வேறு ஜாபுக்கு போனாலும் என்னோடய பேஷனுங்கிறது எனக்கு ரொம்ப முக்கியம். அதுக்காக நான் எஃபர்ட் போட்டு கண்டிப்பாக நான் அந்த இடத்துல போய் உட்காருவேங்க. அது கண்டிப்பாக நடக்கும். அதை நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. இதுதாங்க நான் ஒரு சேஞ்ச் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணி சேஞ்ச் பண்ணேன். அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு ஷேர் பண்ணிட்டேன். இவ்வளோ நாளாக லாங் வீடியோ போடாமல் இருந்ததுக்கு இதுதான் காரணம். எனக்கு ஒரு ஸ்ட்ராங் மைண்ட் செட்டே இல்லை. அதனால தான் மக்களே தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.